गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். சனிக்கிழமை மே மாதம் 4ஆம் தேதி விஜய வருஷம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் சதயம், திதி தேய்பிறை, தசமி, யோகம் அமிர்த யோகம். கடக ராசிக்கு
சந்திராஷ்டம நாள். இன்று நாள் முழுவதும் கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்றைய முக்கியத்துவம் என்னவென்றால் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அக்னி நட்சத்திரம் என்னும் காலம் இன்று முதல் ஆரம்பமாகிறது. மே 4 இன்றைய தினம் ஆரம்பித்து மே 28 வரை அக்னி நட்சத்திரம் இருக்கிறது. கோடை காலத்தின் உச்சகட்ட வெயில் காலமான அக்னி நட்சத்திரம் இன்றிலிருந்து ஆரம்பமாகிறது. இந்த அக்னி நட்சத்திரம் என்னும் இந்த காலகட்டத்திலே என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எந்தெந்த விஷயங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி இன்றைய தினம் ராசி பலன் முடிந்த பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே பொது தகவல் நிகழ்ச்சியாக சொல்லவிருக்கிறேன். பார்க்க தவறாதீர்கள். இன்று ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் கேது, ரிஷபத்தில் குரு, துலாமில் சனி ராகு, கும்பத்தில் சந்திரன். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசியில் உள்ள 5 கிரக சேர்க்கை காரணமாக பல யோகங்கள் இப்பொழுது உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறது. ஜனனகால ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி நடைபெறுமையானால் மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதிக அளவிலே தொழில் வளர்ச்சி அடைகின்ற ஒரு நல்ல நாளாகவும், பெயர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் ஆகியவை கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நாளாகவும், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக அளவிலே புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில எதிர்பாராத செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஒரு சிலர் புதிய வீடு கட்டுவது, இருக்கும் வீட்டை புதுப்பிப்பது, அல்லது தனது பழைய வாகனத்திற்கு செலவு செய்து அதை புதுப்பிப்பது, வீட்டு பராமரிப்பு செலவுகள் அல்லது வாகன பராமரிப்பு செலவுகள் போன்ற சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனினும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகச்சிறந்த நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருப்பதும், 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே 5 கிரக கூட்டுச் சேர்க்கை சேர்ந்திருப்பதும், 9ஆம் இடத்திலே ராகுவின் நட்சத்திரமான சதயத்திலே சந்திரன் அமர்ந்திருப்பதும் அற்புதமான நன்மையை செய்யக்கூடிய அமைப்புகள். பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மகத்தான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். மனதிலே ஒருவித தடுமாற்றம் இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை கூட இப்படி செய்வதா அப்படி செய்வதா, இப்பொழுது செய்யலாமா பிறகு செய்யலாமா, இதை செய்யலாமா அல்லது செய்யாமல் விட்டுவிடலாமா என்பது போன்ற சந்தேகங்களெல்லாம் மனதிலே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எதிர்மறை எண்ணங்கள் சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் தீமைகள் எதுவும் நடக்காது, நன்மைகள் தான் நடக்கும். என்றாலும் சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்குவது, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வது போன்றவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. பாக்யஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. 9ஆம் இடத்திலே ராசி அதிபதி உச்சம் பெற்று, செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று, புதன் சுக்கிரன் கேதுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த கிரக நிலவரம் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரும், சர்ச்சைகள் எல்லாம் தீரும். தொழில் தொடர்பான அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. தொழில் தொடர்பான முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். புதிய தொழில் துவங்குவது, இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவது, புதிய கூட்டாளிகளை சேர்த்துக்கொள்வது, புதிய முதலீடுகள் செய்வது, அதற்கு தேவையான நிதி திரட்டுவது போன்றவையெல்லாம் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். நிதி நிலவரம் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஆகவே இந்த நாள் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக சிம்ம ராசிக்கு விளங்குகின்றது. கன்னி ராசிக்கு இது சற்று சுமாரான நாள்.
ராசிக்கு 8ஆம் இடத்திலே உள்ள கிரக சேர்க்கை காரணமாக தேவையற்ற சர்ச்சைகள் வம்பு தும்புகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இயன்றவரை உங்களது கடமைகளை மட்டும் செய்து வர வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடாது. குறிப்பாக பணம் முதலீடு செய்வது, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வது போன்ற விஷயங்களிலே மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தேன் சொட்ட சொட்ட பேசி யாராவது உங்களிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு போய்விடுவார்கள். கடைசியில் பார்த்தால் எல்லாமே ஏமாற்று வேலையாக இருக்கும். அதுபோல பணத்தை கொடுத்து ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இந்த நாளிலே உள்ளது. ஆகவே பணம் கொடுக்கல் வாங்கலை அறவே இந்நாளில் தவிர்க்க வேண்டும். வீட்டில் உள்ள விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக எங்கேயாவது வைத்துவிட வேண்டும். வங்கிகளிலே உள்ள பாதுகாப்பு பெட்டகங்களிலே வைத்துவிட வேண்டும். பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிகுந்த எச்சரிக்கை தேவை. விநாயகர் வழிபாடு செய்து வாருங்கள். ஆனைமுக கடவுளை வழிபட்டு அனைத்தும் நன்மையாக நல்ல விதமாக நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே உச்சம் பெற்ற சனியுடன் ராகு, 7ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை. தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். தனியாக தொழில் செய்பவர்கள் இனி பார்ட்னர்ஸ் சேர்த்து கொண்டு கூட்டாளிகளுடன் சேர்ந்து கூட்டுத் தொழிலாக செய்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு உயர்கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும். தேர்வுகளிலே வெற்றி கிடைக்கும். அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். வரவை காட்டிலும் செலவு பன்மடங்கு அதிகமாக இருக்கும். ஆனால் திருப்தியாக செலவு செய்வீர்கள். பிடித்த பொருட்களை எல்லாம் வாங்குவீர்கள். மனதிற்கு பிடித்தவர்களுக்கெல்லாம் உதவி செய்வீர்கள். பிறரை மகிழச் செய்து நீங்கள் மகிழ்வீர்கள். கொடை உள்ளம் கொண்டவர்களாக நீங்கள் இந்நாளிலே திகழ்வீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிக சிறந்த நாள் என்று இந்நாளை சொல்லலாம். தனுசு ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகச்சிறந்த நன்மைகளெல்லாம் நடைபெறும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இப்பொழுது வந்து சேரும். 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக உள்ளது. 5ஆம் இடத்திலே செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 2 திரிகோணாதிபதிகள் ஒன்றாக 5ஆம் இடத்திலே இணைந்துள்ளன. 5 கிரக சேர்க்கை உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு தொழிலில் அமோக வளர்ச்சி என அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்திலே உள்ளவர்களுக்கு மிகப்பெரியதொரு தன லாபம் கிடைக்கும். ஆடை அணிகலன், தங்கம், வெள்ளி, ஜவுளி, பட்டு போன்ற துறைகளிலே தொழில் செய்பவர்களுக்கு அதிக அளவிலே லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். உணவுத்துறை தொடர்பான தொழிலிலே உள்ளவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய யோகமான ஒரு நாள். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெற்று தொழிலிலே ஒரு குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இப்பொழுது அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பதவிகளெல்லாம் உங்களை தேடி வரும். பதவிகள் உங்களை தேடி வரும். பொறுப்புகள் உங்களை தேடி வரும். கௌரவங்கள் உங்களை தேடி வரும். புகழ் கிடைக்கும். செல்வமும் கிடைக்கும். புகழும் செல்வமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். உங்களது திறமைகளெல்லாம் இப்பொழுது வெளிப்படும். குடத்திலிட்ட விளக்கு போல் இருந்தவர்களெல்லாம் இனி குன்றின் மேலிட்ட விளக்காக ஜொலிக்கப் போகிறார்கள். கும்பராசிக்கு இப்பொழுது அற்புதமான ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் ராசியிலேயே சந்திரன், அதிலும் தேய்பிறை சந்திரன். ஆகவே அதிக நன்மைகள் நடைபெறும். 6குடையவன் தேய்பிறையிலே வரும்பொழுது மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் செய்யும். ஆகவே உங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளிலே நீங்கள் முயற்சிக்கும் அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக நடந்து முடியும். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. எனினும் செலவுகள் சற்று கடுமையாக இருக்கும். ஒரு செயலை செய்வதற்கு நீங்கள் ஒரு தொகையை
நிர்ணயம் செய்து மனதிலே இவ்வளவு ரூபாய்க்குள்ளே இந்த வேலையை பண்ணி முடிக்கணும் அப்படின்னுங்க. அதை போல் 3 மடங்கு உங்களுக்கு செலவாகும். திட்டமிட்டதை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாக செலவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். இந்நாளிலே கையிருப்பு கரையக்கூடிய நாளாக இந்நாள் இருக்கும். எனினும் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். தொழிலிலே ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. நாளைய தினம் ஏகாதசி விரதம். தேய்பிறை ஏகாதசியிலும் சிலர் விரதம் இருப்பது வழக்கம். நாளைய தினம் தேய்பிறை ஏகாதசி. ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் வழக்கம் உள்ளவர்கள் நாளைய தினம் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே பொது தகவலை பார்ப்போம். பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களிலே ஒரு பொதுவான தகவலை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த பொது தகவல் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நாம் இந்த சித்திரை மாதத்திலே என்னவெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல அதுலேயும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி இந்த குழந்தை பிறக்கிறத பற்றி ஒரு சில சந்தேகங்கள் நிறைய பேர் கேட்கிறார்கள். அதாவது இப்போது சித்திரை மாதம் குழந்தை பிறந்தால் ஏதேனும் கெடுதல் நடந்து விடுமோ என்ற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்குது. சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தா அப்பாவை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா அது? அதற்கு ஜோதிட ரீதியாக ஏதேனும் ஆதாரங்கள் உண்டா? அப்போ சித்திரை மாதம் ஃபுல்லாக குழந்தையே பிறக்கூடாதா? 1 மாதத்துக்கு யாருக்குமே டெலிவரி ஆகாமல் இருக்குமா? அது எப்படி அது நடைமுறையிலே சாத்தியம்? இதற்கு என்ன காரணம்? இந்த அச்சம் ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? இதில் எந்த அளவு உண்மை இருக்கிறது? அறிவியல் ரீதியான காரணங்கள் இருக்கின்றதா? அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சித்திரை மாதத்திலே சித்திரை நட்சத்திரத்தன்று ஆண் குழந்தை பிறந்தால் தந்தைக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அவருடைய செல்வம் பறிபோகும் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளோ பெரிய பணக்காரராக ஒருத்தர் இருந்தாலும் சித்திரை நட்சத்திரம் சித்திரை மாதம் 2 சேர்ந்து வர நாளில் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரமும் வரணும். சித்திரைங்கிற நட்சத்திரம் எல்லா மாதமும் வரும். 27 நட்சத்திரங்களில் ஒன்று சித்திரை. 12 மாதங்களில் ஒன்றின் பெயர் சித்திரை. இந்த சித்திரை என்னும் மாதத்தில் வருகின்ற சித்திரை என்னும் நட்சத்திர நாளிலே ஆண் குழந்தை முதல் குழந்தையாக தலைச்சன் குழந்தையாக பிறந்தால் தந்தையுடைய செல்வம் போய்விடும். சித்திரை அப்பன் வீதியிலே அப்படின்னு ஒரு பழமொழி. சித்திரை நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தா அப்பனை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய பணக்காரராக இருந்தால் கூட அவர் பாப்பராயிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொல்லப்படுகிறது. அது ஒரு சில கேசஸில் நடந்து நான் பார்த்துருக்கேன். இந்த ஒரு விஷயத்தை என்ன காரணம் எதுக்காக சொல்லியிருக்காங்கன்றதை சரியாக புரிஞ்சுக்காங்க நிறைய பேர் அதை கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு மிகைப்படுத்தி பயமுறுத்தி மக்களை சித்திரையில் குழந்தையே பிறக்கூடாது அப்படின்னு. சித்திரை மாதம் ஃபுல்லாக குழந்தை பிறக்காமல் இருக்க முடியாதுங்க. அதுக்காக வேண்டி நீங்கள் அவசரப்பட்டு முன்கூட்டி போய் சிசேரியன் பண்ணி அந்த குழந்தை growth கம்மியாக இருந்தால் யாருக்கு அது கஷ்டம்? அது உங்களுக்கு தானே கஷ்டம். வளர்ச்சி குறைவான குழந்தைய வச்சுட்டு நீங்கள் அதை தேர்த்தது கஷ்டம் இல்லை. இயற்கையாக அது டெலிவரி ஆகணும் இல்லையா? அது தானாக தலை திரும்பி வெளியே வந்தால் தான் அழகாக இருக்கும். குழந்தைக்கு அதுதான் ஹெல்த்தி. நீங்களாக போட்டு அறுத்தீங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும், குழந்தைக்கும் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் நம்ம ஜனங்களுக்கு யாருக்கும் ரொம்ப புரிய மாட்டேங்கிறது. பர்த்து டெத்து ரெண்டுமே நம்ம டிசைட் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது, நம்ம கையில் இல்லை. மனிதனுடைய ஜனனமும் மரணமும் இறைவனால் தீர்மானிக்கப்படுகின்றவை. நம்ம யார் அதை டிசைட் பண்ணுறதுக்கு? ஹூ ஆர் யூ டு டிசைட் அபவுட் பர்த் அண்ட் டெத்? நமக்கு அதுக்கான அதிகாரமே கிடையாது. நம்ம கையில் அது இல்லையே. அது நம்ம பிளான் பண்ணுறபடி அது எல்லாம் நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் 24 வயசில் கல்யாணம் பண்ணிப்பேன் சார், 27 வயசில் தான் குழந்தை பெற்றுப்பேன், 2வது குழந்தை 31 நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இதுமா இவர் நினைக்கிறபடி எல்லாம் நடந்துடும்னு நினச்சிட்ருக்கார். பாவமாக இருக்கும் அந்த மாதிரி பேசுகிறவங்களை பார்க்கும்போது நமக்கு உள்ளுக்குள்ளே சிரிப்பு வரும். அவங்களோட அறியாமையை நினச்சி நம்ம சிரிப்போம். அது சரி, அப்போ இந்த கடைசியில் போகிறது எப்போ போகிறதா பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் ஒருத்தரை. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தார் ஒரு இளைஞர் என்கிட்ட.
சரி மேலே போகிறது அதுக்கு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? எப்போ 81 87 போகலான்னு இருக்கீங்களா? வென் டு யூ வாண்ட் டு டை அப்படின்னு. அப்புறம் தான் அவர் அப்படியே பளிர்னு மூஞ்சில் அரைஞ்ச மாதிரி இது நான் கேட்ட கேள்வி. என்ன சார் அப்படி சொல்கிறீங்கண்ணா? இல்லை இவ்வளோலாம் நீங்கள் வந்து இந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வயசில் குழந்தை பெற்றுக்கணும், அடுத்த குழந்தை இந்த வயசில் பெற்றுக்கணும், இவ்வளோலாம் பிளான் பண்ணுறீங்களே, எப்போ சாவணுங்கிறது நீங்களே முடிவு பண்ணிவிடுங்களேன். அப்புறம் என்னத்துக்கு அவன் ஒருக்கா மேலே ஒருத்தன், அவனுக்கு இன்னும் வேலையே இல்லையே, நீங்களே எல்லாம் டிசைட் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் அவர் தன்னுடைய தவற்றை உணர்ந்தார் அந்த மாதிரி கேள்வி கேட்டவன். அதுபோல் இறப்பும் பிறப்பும்லாம் ரொம்ப பிளான் பண்ணாதீங்க, இயற்கையாக விடுங்க, நடக்கிறபடி நடக்கட்டும். நம்ம தலையெழுத்துப்படி தான் எல்லாம் நடக்கும். எண்ணெயை தடவிட்டு உருண்டு போனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும்பாங்க. அந்த மாதிரி நமக்கு என்ன பிராப்தமோ அதுதான் கிடைக்கும். நாளைய நிகழ்ச்சியிலும் நாம் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர்
யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள்மஷம் அஸ்மத் குருபியோ நமகா விகனச மகா குருவே நமகா அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இன்றைக்கி நாம் சொல்ல போகிற மந்திரம் துஷ்ட ஜந்துக்களை விலக்கி வைக்கும், பேய் பிசாசு பூத உபாதைகளை விளக்கும், பயந்த தோஷங்களுக்கு விபூதி பிரயோகம் பண்ணலாம், சர்வ காரியங்களையும் ஜெயமாக்கும். இன்றைக்கி நம்ம சொல்கிற நட்சத்திரக்காரர்கள் சொல்லும்போது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மந்திரத்தை ஜபித்தால் எல்லா பலனும் கிடைக்கும். அதாவது முதலேருந்து சொல்லிட்டு வரோம், 27 நட்சத்திரக்காரர்களும் குறிப்பிட்ட இந்த மந்திரத்தை சொன்னால் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது தீர்ந்துடும். இந்த நட்சத்திரம் இல்லாத மற்றவர்கள் ஜபிக்கும் பொழுது குறிப்பிட்ட இந்த பலன் கிடைக்கும். இப்போ சொல்கிற மந்திரத்தை எல்லாரும் ஜபித்தால் விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ளே வராது, பாம்பு தேள் போன்ற கடி விஷங்கள் இறங்கும், அதேமாதிரி தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருந்தாலும் அலர்ஜி இருந்தாலும் சரியாகும், மன அழுத்தம் குறையும். அதே மாதிரி வீடுகளில் அடிக்கடி பாம்பு தென்படுறது, விஷ ஜந்துக்கள் தென்படுறது மறையும். அது மாதிரி இந்த மந்திரத்தை சொல்கிறது சொல்லிகிட்டே பெருமையை போகலாம். ஆனால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் சொன்னால் அவர்களுக்கு திருமண தடை இருந்தாலும் விலகும், பிரிவு இருந்தால் சரியாகி 2 பேரும் கணவன் மனைவிகள் ஒன்று சேர்ந்திருக்கலாம், புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். யாருக்கு என்ன தோஷங்கள் இருக்கோ, என்ன குறைகள் இருக்கோ, என்ன வருத்தங்கள் இருக்கோ, அத்தனை வருத்தங்களையும் சோகங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் மன வருத்தங்களையும் விலக்கி சந்தோஷங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். அட்சய பாத்திரம்னு சொல்லலாம். இப்போ சொல்ல போகிற அந்த சர்பராஜாயன் ஆரம்பிக்கிற அந்த மந்திரத்தை 3 முறை சொல்லலாம். தாராதேவி மந்திரத்தை 108 உரு இல்லை 1008 உரு ஜபிக்கலாம். இந்த தாராதேவி மந்திரத்தை இரவுல வடாலட்சுமி விருட்சத்தில் இருந்து ஜபித்து தேவி தரிசனம் பெற முடியும்னு ஒரு சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் அவ்வளவு கடுமையாக உபாசிக்க வேண்டாம், 108 1008 ஜபிக்கலாம். இந்த தேவி பிரத்யட்சமாக வருவான்னு சொல்லியிருக்கு. ஜாக்கிரத்திலேயோ சொப்பனத்திலே வருவா, டமரு ஓசை, மணி ஓசை, நாதஸ்வர ஓசையோடு வருவான்னு சொல்லியிருக்கு. இந்த தாராதேவியை ஜபிக்கிறவனுக்கு 3 உலகத்திலையும் நடக்க முடியாத, செய்ய முடியாத, சாதிக்க முடியாத காரியம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறது. எல்லா காரியமும் சித்திக்கும். அப்படி ஒரு அற்புதமான மந்திரம். அதனால் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறவாளுக்கு சகல மங்களம் வரும். தொடர்ந்து இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டே வரலாம். இந்த மந்திரத்தை ஆரம்பிக்கிறது பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம், அல்லது இந்த மந்திரத்தை எல்லாருமே ஆயில்ய நட்சத்திரம் அன்றைக்கி ஆரம்பிக்கலாம். எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஆயில்ய நட்சத்திரம் அன்றைக்கி இந்த மந்திரத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ தொலைக்காட்சியில் முதல்ல சொல்ல போகிற மந்திரத்தை 3 முறை சொல்லுங்கள். இப்போ முதல் மந்திரத்தை எழுதிக்கங்க. இது 3 தடவை சொன்னால் போதும். 2வது வாட்டி சொல்கிற மந்திரத்தை 108 இல்லை 1008 ஊர் ஜபிக்கலாம். முதல்ல சொல்கிறது சர்பராஜாய வித்மகன்றது உங்களுக்கு சேஷ காயத்ரி. அடுத்து சொல்ல போகிறது தாராதேவியோட மந்திரம். இப்போ தொலைக்காட்சியில் தெரியறது எழுதிக்குங்க. ஓம் சர்பராஜாய வித்மஹே, ஓம் சர்பராஜாய வித்மஹே, நாகராஜாய தீமஹி, நாகராஜாய தீமஹி, தன்ன சேஷ பிரச்சோதயாத். இங்கே 2 புள்ளி வந்தால் இஸ்ஸர்க்கம் மறைஞ்சு வருதுன்னு அர்த்தம். தன்னகா சேஷகான்னு அர்த்தம் இல்லை. சேர்த்து படிக்கும்போது தன்ன சேஷ பிரச்சோதயாத், அதில் இஸ் மறைஞ்சு வரும். தன்ன சேஷ பிரச்சோதயாத். அடுத்து கீழே இப்போ தெரிகிற மந்திரம் தாராதேவியோட மந்திரம். அது நிதானமாக எழுதிக்குங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமோ பகவதி, நமோ பகவதி அமிர்த ஸ்வரூபி, அமிர்த ஸ்வரூபி தாராதேவி சர்வ சர்வ ஜனமோகினி, சர்வ ஜனமோகினி, சர்வ ஜனமோகினி, க்ளீம் க்ளீம் சௌம். மறுபடியும் எழுதுங்க, க்ளீம் சௌம். அந்த எழுத்தை பார்த்து எழுதுங்க. காதில் மட்டும் உச்சரிப்பை வாங்கிக்கோங்க. எழுதுறது தொலைக்காட்சியில் தெரிகிறத பார்த்து எழுதிக்கோங்க. க்ளீம் சௌம் மம காரியம், மம காரியம் சாதய சாதய. இந்த நான் 2 வாட்டி சொன்னாலும் அதில் மம காரியம்ன்றது 1 வாட்டி தான் இருக்குது, கவனிங்க. ஆனால் சாதய சாதய 2 வாட்டி இருக்குது. மம காரியம் சாதய சாதய
ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை விபூதி பிரயோகம் செய்து பலனடையலாம். பசு மாடு சாணம் போட்டு அது போட்டு ஒரு நாழிகை ஒரு 24 நிமிடத்துக்குள்ளே அந்த சாணத்தை எடுத்து நல்லா உலர்த்தி அதை பஸ்மம் எரித்து வஸ்திர காயம் சொல்லுவாங்க, நல்லா ஜலித்து கொஞ்சம் ஜவ்வாதும் பன்னீரும் சேர்த்து விபூதி பிரயோகத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது நல்ல அபூர்வமான விசேஷமான பலன்கள் தரும். அதனால் இந்த மந்திரத்தை ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ஜபிக்கலாம், மற்றவர்களும் ஜபிக்கலாம். சொன்ன மாதிரி விஷபயம், அதேமாதிரி அலர்ஜி, தோல் சம்பந்தப்பட்ட தொல்லை, பைசாச பூத உபாதைகள், மன வருத்தங்கள்லாம் தீரும். தொடர்ந்து இந்த மந்திரத்தை ஜபித்து பலனடையலாம். மங்களானி பவந்து. மீண்டும் நாளை சந்திக்கலாம். மீண்டும் ஜி தமிழ் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய இதயங்கனிந்த வணக்கம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியிலே வரம் தரும் ஆலயங்கள் தலைப்பிலே இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு ஆலயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர். அந்த ஊரை பற்றி சொன்னாலே நமக்கு பிள்ளையார் ஞாபகம் வரும், ரங்கநாதர் ஞாபகம் வரும், சமயபுரம் மாரியம்மன் ஞாபகம் வரும், சிறுவாச்சூர் மதுரகாளி ஞாபகம் வரும். அப்போ நீங்கள் எந்த ஊர்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நாம் இந்த வாரம் பார்க்க போகும் ஆலயம் திருச்சியிலே இடம்பெற்றிருக்கும் உறையூர் என்ற தலத்திலே வீட்டிற்கும் அந்த வெக்காளி அம்மனை பற்றி நாம் இந்த வார தரிசனத்திலே நாம் பார்ப்போம். இந்த திருச்சியில மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர், உச்சி பிள்ளையார் எல்லாருக்கும் தெரியும், ரங்கநாதர் எல்லாருக்கும் தெரியும், சமயபுரம் மாரியம்மன் தெரியும், பெரம்பலூர் மாரியம்மன் தெரியும், சிறுவாச்சூர் மதுரகாளி தெரியும். இந்த வெக்காளி அம்மனை பற்றியும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த வெக்காளி அம்மன் உடைய சரித்திரம், அதாவது இந்த வெக்காளி அம்மன் எப்படி அந்த உறையூரிலே கோவில் கொண்டாள் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அந்த ஆலயத்திற்கு சென்றவர்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், அந்த அம்மாவுக்கு கோபுரம் கிடையாது, அந்த கோவிலில் ராஜகோபுரம்லாம் எதுவும் கிடையாது. அதுவும் குறிப்பாக அம்பாளுக்கு மேலே எந்த விதமான மேற்கூரை கிடையாது அந்த கோயிலில். அது ஏன் அப்படின்னு நான் பின்னாடி வரேன். அந்த ஆலயம் இந்த உறையூரை பற்றி பட்டினப்பாலை என்ற நூலிலே அகநானூறு, புறநானூறு எல்லாத்துலேயும் இந்த உறையூரை பற்றி தனியாக சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அது சூரவாதித்த சோழன் என்ற மன்னனால் உருவாக்கப்பட்ட ஊர். ஏன்னா அன்னைக்கு இந்த இந்த லேட்டஸ்ட்டு இந்த எந்திரங்கள்லாம் கிடையாது. அப்போது இந்த போருக்கு எந்திரங்கள் அந்த காலத்தில் லேட்டஸ்டான கிடையாது. அப்போது இந்த உறையூரைத்தான் சோழ மன்னர்கள் கோட்டை அமைத்து அங்கே அவங்களோட ஆயுதங்களெல்லாம் வைத்திருந்ததாக பல கதைகள் சொல்லப்படுகின்றன. இதிலே பல புத்தகங்களிலே கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. சிலப்பதிகாரத்திலேயே இளங்கோவடிகள் அவர்கள் இந்த உறையூரின் சிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறார். இந்த சூரவாதித்த சோழனால் உருவாக்கப்பட்ட அந்த உறையூரிலே ஒரு அருமையான ஒரு ஆலயம், பாண்டிமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் பக்கத்தில் இருக்குது, திருச்சி பக்கத்தில். அது திருச்சிக்குள்ளே நீங்கள் அதை தாண்டி போனீங்கன்னா ஒரு அழகான சோலை வனம். அங்கே தான் இந்த வெக்காளி அம்மன் கோவில் கொண்டிருக்கிறாள். என்ன அங்கே அந்த ஊரில் விசேஷம் அப்படின்னா, மேற்கூரை இல்லாத ஆலயம் ஒன்று. அங்கே அம்பாள் யோக பட்டத்திலே இருக்கிறாள். யோக பட்டத்திலே இருக்கிற அம்மாட்ட என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு பல உதாரணங்கள் உண்டு. இந்த யோக நரசிம்மர், யோக ஆஞ்சநேயர் சோளிங்கரில். இந்த யோகத்திலே இருப்பவர்கள் சபரிமலையில் ஐயப்பன். அதனால் இவங்கள்ட்டெல்லாம் இந்த யோகத்திலே இருக்கின்ற தெய்வங்களிடம் நாம் என்ன முறையிடுகிறோமோ அது கிடைக்கும். ஏன்னா அவங்களெல்லாம் ஒரு நீதி தேவதை மாதிரி, ஒரு ஜட்ஜ் மாதிரி. கரெக்டாக முறையாக நம்ம போய் நம்ம பிரார்த்தனை செலுத்தினா உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது முறையாக கிடைக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இதில் பல பேர் அங்கே அனுபவித்திருக்கிறார்கள். இது என்னன்னா, இந்த வெக்காளி அம்மனுடைய ஆலயத்திலே ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா,
அந்த அம்பாளோட அந்த சந்நிதி இருக்கிறதே, அதுக்கு பக்கத்தில் 2 திருவடிகள் இருக்கு. இது வந்து இந்த வெக்காளியம்மனுடைய ஆலயம் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் அல்லது அதற்கு முற்பட்டது. சாதாரணமான விஷயம் இல்லை. 1000 வருஷமாக ஒரு கோயில் இருக்கிறது வந்து சாதாரணமான விஷயம் அல்ல. இது வந்து அந்த கோவில், அந்த அம்பாள் சன்னதிக்கு பக்கத்திலேயே அம்பாளுடைய திருவடி என்று இன்றைக்கும் மக்களால் கருதப்படுகிறது. ஒரு 2 திருவடி இருக்குங்க. அதை விட இன்னொரு விசேஷம் அந்த கோவிலில் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அம்பாளுக்கு எதிர்க்க ஒரு பெரிய சூலம் ஒன்று இருக்கிறது. அது யார் வச்சதுன்னே தெரியாது, அவ்வளவு பழமை வாய்ந்த சூலம். இன்றைக்கு கூட நீங்கள் அந்த சூலத்தை போய் பார்த்தீங்கன்னா அந்த சூலத்தையே மறைக்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் எல்லாம் அந்த பிரார்த்தனை சீட்டுன்னு அங்கே ஒன்று வைக்கிறாங்க. நீங்கள் அந்த கோயிலுக்கு போனவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அடியனுக்கு கூட சில பிரார்த்தனைகள் அங்கே நிறைவேறி இருக்கு. அந்த விருப்பச்சீட்டு, பிரார்த்தனை சீட்டு, இந்த வேண்டுதல் மனு, விண்ணப்பங்கள், அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அங்கே. ஆனால் பொதுவாக என்ன அது அப்படின்னு சொன்னால், நம்மளோட கோரிக்கைகள். ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் நம்ம வீட்டிலே எடுத்துக்கோங்களேன், நம்மளுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம அப்பாட்ட போய் சொல்லவே மாட்டோம், நேராக அம்மாட்ட தான் போவோம். அம்மாட்ட போய் சொல்லுவோம், அம்மா எனக்கு இது வேணும், நீ அப்பாட்ட சொல்லி வாங்கி கொடு. அதுதான் நம்ம வீட்டில் நம்ம ப்ராக்டிக்கலாக நமக்கு இருக்கிற பழக்கம். அதே மாதிரி இந்த பிரார்த்தனை சீட்டு, விருப்ப மனு, வேண்டுதல் மனு, விண்ணப்பம், இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு டிமாண்டு தான். இன்றைக்கி நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போகிறதுன்னா ஒரு டிமாண்டோட, ஒரு அப்ளிகேஷனோட தான் கோயிலுக்கு போகிறோம். அது பிள்ளையாராக இருந்தாலும் சரி, ஐயப்பனாக இருந்தாலும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி, அப்பா எனக்கு நீ இது கொடு, நான் உனக்கு நான் தரேன். அதுதான் நம்மளோட வழக்கமான பிரார்த்தனை முறை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. தெய்வங்கள் என்றைக்குமே உங்களோட நியாயமான கோரிக்கைகளை சத்தியமாக நிறைவேற்றி கொடுக்கும். அதில் ஒன்றும் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். உங்களுக்கு வீடு வேணுமா, 3 வேளை சாப்பாடு கிடைக்கணுமா, நல்ல உடைகள் வேணுமா, சந்தேகமே வேண்டாம், தெய்வம் உங்களுக்கு கொடுக்கும். ஆக நாம் இந்த கோரிக்கைகளை வைத்து அந்த கோயிலில் வேண்டிக்கிறாங்க, நிச்சயமாக நடக்குது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா அந்த அம்மன் ஏன் நீதி தேவதை அப்படின்னு சொன்னால், பராந்தக சோழன் என்ற ஒரு சோழன் வந்து அப்போது அந்த நாட்டை ஆண்டு வந்தான். அப்போது ஒரு புலவர் தாய்மான சுவாமியை வேண்டி, சாரமா முனிவர் என்ற ஒரு முனிவர், அவர் தாய்மானவரை வேண்டி அந்த தாய்மான சுவாமிக்காக ஒரு நந்தவனம் போட்டிருந்தார். அவர் அவருக்கு இந்த பூ பறித்து அது அவரே தொடுத்து மாலை போடுறதுக்காக ஒரு நந்தவனம் பறிச்சிருந்தார். இந்த பராந்தக சோழன் வந்து ராஜா, அவன் வந்து அந்த பூவெல்லாம் யார்கிட்டையோ சொல்லி அந்த பூவை திருட சொல்லி, ஏன்னா அவன் மகாராணிக்கு பூ வேணுமா, அதனால். இது வந்து சாதாரண ஒரு மக்கள் வந்து ஒரு நாட்டில் திருட்டு நடந்ததுன்னா ராஜாட்ட போய் சொல்லலாம். இப்போ ராஜாவே திருடுறதுக்கு ஏற்பாடு பண்ண அவன் என்ன பண்ணுவான், அதனால் நேர தாய்மான சாமிகிட்ட போய் சாரமா முனிவர் வேண்டியிருந்த போது தாய்மான சுவாமிக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்து அப்படி திரும்பி பார்த்தாரு உறையூரை. திரும்பி பார்த்தபோது அங்கே வந்து பயங்கரமான ஒரு மண் மாறினா, இப்போ மழை பெய்யுது இல்லை, மழை வந்து தண்ணியாக பெய்யுது. இப்போ இது வந்து சிவனோட கோப பார்வையினால மண்ணால் மழை அப்படியே மண்ணாக கொட்டுது. அப்படியே இந்த பராந்தக சோழனும் கிளம்பி ஓடுறான். இந்த பராந்தக சோழனோட ஒய்ஃப் இருக்கா பாருங்க, ராணி, அப்போ வந்து அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, அப்போ நிறைய மாத கர்ப்பிணி. இந்த அம்மாவோட கருணைக்கு என்ன அப்படின்னா, அப்போ இந்த வெக்காளி அம்மன் வந்து அந்த மண்மாரியை நிறுத்தி அவளுக்கு ஒரு நல்ல குழந்தையாக பெறுவதற்கு, நல்ல குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அம்மா அருளாசி வழங்கினாள். அந்த மகன்தான் பின்னால் கரிகால் சோழனாக நாட்டை ஆண்டவன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு, சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். எனவே அந்த அம்பாள்கிட்ட வேண்டிண்டா கர்ப்பிணிகள் சுகமான பிரசவத்தை அடைவார்கள் என்பது நிச்சயம். எனவே நாம் என்ன வேண்டினாலும் எதிரிகளை சம்ஹாரம் செய்வதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் நீதி தேவதையாக இருக்கும் அந்த வெக்காளி அம்மனை நாம் எல்லாம் போய் பார்த்து விட்டு வரலாம். ஓம் சக்தி. வணக்கம்.